எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் மை ஸ்டாக்ஸோட டெய்லி மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு ஏப்ரல் 24, 2026. அடியப்பா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் ஆச்சு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது நிஜம்தான். சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் டவுன். உண்மையிலே இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஷாக். இந்த ஒரே ஒரு நம்பர் இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையும் சொல்லிடுச்சு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பெரிய சரிவு ஏன் நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கிய காரணமான ஐடி செக்டார் ஏன் இவ்ளோ விழுந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுவோம். அப்புறமா குளோபல் காரணிகள் டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுது, இனிமே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்த்துடலாம். சரி, முதல்ல நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வீழ்ச்சியோட ஆழம் என்னன்னு இந்த புள்ளி விவரங்களே நமக்கு காட்டிடும். பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 1.27% சரிஞ்சு 76,681ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 1.14% சரிஞ்சு ரொம்ப முக்கியமான 23,900 லெவலுக்கு கீழே வந்துடுச்சு. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது தொடர்ந்து 3வது நாள் மார்க்கெட் இறங்குது. சோ பிரஷர் நல்லாவே பில்டப் ஆகுது. இந்த செல்லிங் பிரஷர் ஏதோ 1-2 ஸ்டாக்ல மட்டும் இல்ல, மார்க்கெட் முழுக்கவே பரவி இருந்துச்சு. நீங்களே பாருங்க, ஏறின ஸ்டாக்ஸை விட இறங்கின ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல இருக்கு. இதுலேருந்தே தெரியுது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எவ்ளோ வீக்கா இருக்குன்னு. ஓகே, இந்த மொத்த சரிவுக்கும் முக்கியமான வில்லன் யார் தெரியுமா? அது நம்ம ஐடி செக்டார் தான். இன்னைக்கு நடந்த வீழ்ச்சிக்கு சென்டர் பாயிண்டே ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஐடி செக்டாரோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்களே இந்த சார்ட்டை பாருங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே தனியா 5% விழுந்திருக்கு. ஆனா மத்த செக்டார்ஸ், ஃபார்மா, ரியாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 1% தான் சரிஞ்சிருக்கு. இந்த வித்தியாசம் ரொம்பவே பெருசு. ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு போயிருக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட்டை கீழே தள்ளின பெரிய தலைகள் யார் யாருன்னு. இன்ஃபோசிஸ் மட்டுமே 7% மேல சரிஞ்சிருக்கு. அடெங்கப்பா, அது மட்டும் இல்ல, HCL டெக், TCS, டெக் மஹிந்திரான்னு எல்லா ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸும் பெரிய அடி வாங்கியிருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் மொத்த மார்க்கெட்டையும் பாதிச்சது. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வினோத் நாயர் சொல்றது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐடி கம்பெனிங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஏமாற்றமா இருந்ததுதான் இந்த பெரிய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, வருமானம் சரியா வராதுங்கிற பயம்தான் ஐடி செக்டாரை இப்படி ஒரு உலுக்கி இருக்கு. ஆனா பிரச்சனை ஐடி செக்டாரோட முடியல. அது கூட சேர்ந்து குளோபல் லெவலையும் சரி, நம்ம உள்நாட்டிலையும் சரி, சில நெகட்டிவ் விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்டை டேமேஜ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அமெரிக்கா ஈரான் நடுவுல இருக்கிற டென்ஷன். 2வது, கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போறது. 3வது, நம்ம ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிராக 94.25 வரைக்கும் சரிஞ்சது. கடைசியா FIIs, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறது. இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்டுக்கு பிரஷர் கொடுக்குது. இதத்தான் ஈக்விரிஸ் வெல்த்தோட அங்கர் பஞ்சம் சொல்றாரு. உலக அளவுல நடக்கிற பிரச்சனைகளும் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்துதான் மார்க்கெட்டோட மூட நெகட்டிவா மாத்திருச்சுன்னு சொல்றாரு. சோ இது ஒரே ஒரு காரணம் இல்ல, பல விஷயங்களோட கூட்ட விளைவுதான் இந்த சரிவு. சரி, இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சார்ட்ஸ் படி மார்க்கெட்டோட அடுத்த மூவ் எப்படி இருக்கலாம்? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த 20 நாள் EMAங்கிறது ஒரு முக்கியமான ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் லைன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நிஃப்டி அந்த முக்கியமான கோட்டை உடைச்சு கீழே வந்துருச்சு. இது ஒரு வார்னிங் சைன். புல்ஸ் கிட்ட இருந்து பேர்ஸ் கிட்ட கண்ட்ரோல் போறதுக்கான முதல் அறிகுறியா இதை பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலிஸ்ட் சுதீப் ஷா என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்டோட மொமெண்டம், அதாவது வேகம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு. சிம்பிளா சொன்னா, வாங்குறவங்களை விட விக்கிறவங்களோட கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. செல்லர்ஸ் தான் இப்போ டாமினேட் பண்றாங்க. அப்போ இனிமே நாம கவனிக்க வேண்டிய கீ லெவல்ஸ் என்ன? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே 23,600 இருந்து 23,550 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. இதையும் உடைச்சா சரிவு இன்னும் அதிகமாகலாம். ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆனா மேல 24,200 இருந்து 24,250 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் பாத்திரலாம். கீழே சப்போர்ட் எங்க இருக்குன்னா 55,500 இருந்து 55,400 ஜோன்ல. மேல ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 56,500 இருந்து 56,600 வரைக்கும் இருக்கு. சோ ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம்.
ஸோ கீ டேக்அவேஸ் என்னன்னா, 1 நிஃப்டி அதோட முக்கியமான ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டான 20-டே இஎம்ஏவை உடைச்சிடுச்சு. 2 இந்த வீழ்ச்சிக்கு மெயின் வில்லன் ஐடி செக்டர். 3 குளோபல் பிரச்சனைகள் இன்னும் மார்க்கெட்டை அழுத்திட்டு தான் இருக்கு. கடைசியா இப்போ எல்லாருடைய கண்ணும் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் லெவலான 23,550 மேல தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான லெவல். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனா இல்ல ஒரு புது டவுன் ட்ரெண்டோட ஆரம்பமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நிறைவா ஒரு முக்கியமான பொறுப்புத்துறப்பு. ஒரு முக்கியமான விஷயம், பிக் மை ஸ்டாக்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய யாரும் செபியில பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க.